நமது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, 2040க்கு அப்புறம் வரப்போகுதுல்ல, அந்த வாழ்க்கையில் இப்போ அதற்கான ஒரு ஊரை நம்ம வந்து வடிவமைச்சிருக்கோம். நான் வந்து வடிவமைச்சிருக்கேன், அப்படி தானே, கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அதில் வந்து ஒரு அங்கே வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளாக தான் இருக்கும், பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. எனது எளிமையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கைங்கிறதுனால எளிமையான பிரச்சனை தான் இருக்கும். அங்கே எல்லாருமே வந்து குடிசையில் தான் வசிப்பாங்க. அதாவது நாம் வந்து இப்போ நம்ம அந்த வரைபடத்தின்படி நம்ம வந்து அவங்களுக்கு கட்டமைப்புகளை கட்டி கொடுத்தால் அவங்க அந்த மாதிரி கட்டடங்களில் வசிப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க குடிசையில் தான் வசிப்பாங்க. எளிமையான வாழ்க்கை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான குடியிருப்பு அளவு. அந்த நிலம் என்பது குடியிருப்பதற்கான நிலம் இருக்குல்ல, அதோட அளவு என்பது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அது மாதிரி எல்லாருடைய குடிசையும் ஒரே அளவாக தான் இருக்கும். குடிசையில் காங்கிரீட் கட்டடங்கள் தான் சின்னதும் பெருசுமாக இருக்கும். ஆனால் குடிசையை பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே அளவு தான் இருக்கும். ஒருத்தர் இல்லை 2 பேர் படுத்து தூங்கலாம், அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து காடுகளில் உள்ள இந்த பழங்குடியினர் குடிசைகளை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெருசாலாம் இருக்குது. ஒருத்தர் இல்லைனா 2 பேர் தான் படுத்து தூங்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ குடிசையை கூட நீ பெருசாக கட்டிடக்கூடாது அப்படின்னு அங்கே விதிமுறை இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி குடிசைன்னு சொல்லியிருக்கோம். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி குடிசை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ தாய் மட்டும் 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் தாயோடு தங்குவாங்க. தாய் இல்லைனா தந்தையோடு தங்குறாங்கன்னு வச்சுங்க. அந்த 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் தாயோடு தங்குவாங்க அப்படின்னா, அது தாயோட குடிசை மட்டும் கொஞ்சம் ஒரு 2 பேர் படுத்து தூங்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அப்போ அதேமாதிரி விவசாய நிலம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும், ஒரே அளவு தான். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளை நிலம். அது மாதிரி அங்கே வந்து ஒரு ஊரை ஆட்சி செய்பவர்கள், ஒரு தெருவை ஆட்சி செய்பவர்கள், சுழற்சி முறையில் அனைத்து பெண்களுமே ஆட்சியாளர்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் அங்கே வந்து பணம் எனும் நடைமுறை கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட வியாபாரம், விற்பனை, பெரிய பெரிய பிரச்சனைகள், எல்லா நிலம் வந்து அது ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானது. இப்படிப்பட்ட பிரச்சனையில் நிலத்தகராறு வராது, நிலத்தகராறுலாம் வராது. அவங்களுக்கு பணப்பிரச்சனை, இவன் ஏமாற்றிட்டான், கடன் வாங்கிட்டு திருப்பி தரல, திருட்டுங்கிறது அங்கே நடக்காது. பணம் தான் இல்லையா அங்கே. அப்போ வந்து மோசடி, பணத்தை வாங்கிட்டு மோசடி பண்ணுற பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் அங்கே இருக்கவே இருக்காது. கொள்ளை அடிக்கிற பிரச்சனை இருக்காது, தங்கத்துக்கு மதிப்பு கிடையாது. அதனால் திருட்டு, கொலை, கொள்ளை இதெல்லாம் அங்கே நடக்காது. ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகம், எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே நீதி, ஒரே நியாயம், ஒரே அளவு. இந்த விளைநிலம் எல்லாமே ஒரே அளவு தான். 8 வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்குமே விளைநிலம் 2 ஏக்கர் தான். அவனுக்கு கூட, இவனுக்கு குறைவு. இவருக்கு வந்து 3 ஏக்கர், அவருக்கு வந்து 4 ஏக்கர். அந்த இருக்கார் பாருங்க, அவர் பெரிய அரசியல்வாதி, அவருக்கு 1000 ஏக்கர். அந்த வேலையே அங்கே கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் எளிமையான வாழ்க்கை முறை. விவசாயம் பண்ணுறாங்க, உணவை உற்பத்தி பண்ணுறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, சாப்பிட்றாங்க, பகிர்ந்து உண்றாங்க, ஆடல் பாடல், இதுதான். இந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் பிரச்சனைகளும் ரொம்ப குறைவு. எந்த பிரச்சனையுமே இழுத்தடிச்சிட்டு போக மாட்டாங்க. இதில் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க பிரச்சனைகளுக்காக அவங்க தான் வாதிடுவாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்து ஊர் நிர்வாகத்துக்கிட்ட போகிறாங்க, அல்லது ஒரு தெரு நிர்வாகம், முதல்ல ஒரு தெருவில் உள்ள பிரச்சனையை தெருவிலே முடிச்சுக்கணும். தெருவுக்குள்ளே ஒரு நீதிமன்றம் இருக்கும். ஒரு தெருவில் வந்து வெவ்வேறு கூட்டு குடும்பங்களுக்கு இடையே நடக்கிற பிரச்சனைகளை அந்த தெருவிலே உள்ளவங்க இந்த தெருவுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். ஒரு தெருவில் உள்ளவங்களுக்கும் இன்னொரு தெருவில் உள்ளவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அந்த 2 தெருவில் உள்ளவங்களும் அந்த நீதிமன்றம், அதெல்லாம் நீதிமன்றமும் அங்கே உண்டு. நீதிமன்றம் அது பண்ணி புகார் தெரிவித்து அந்த பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து பேசி தீர்ப்பாங்க. எப்படி பேசி தீர்ப்பாங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்க தான் வாதாடுவாங்க, வக்கீலாக இருப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்க யார் பாதிக்கப்பட்டாங்களோ, யார் புகார் கொடுத்தாங்களோ, அவங்கவுங்க யார் மேலே புகார் கொடுத்தாங்களோ அவங்க தான் குற்றமற்றவர் என நிரூபிக்க வேண்டும். யார் புகார் கொடுத்தாரோ அவர் தன் மீது நிகழ்த்தப்பட்ட குற்றத்தை நிரூபிக்க வேண்டும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வாதாடுவாங்க. இல்லை பாதிக்கப்பட்டவங்க சின்னவங்களாக இருக்காங்க, இல்லை அவங்க குடும்பமே கூட வாதாடலாம். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் 2 பேர் முன் வந்து அந்த மாதிரி அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சார்பாகவும் வாதாடலாம். அந்த மாதிரி அதுக்காக கும்பலாக உட்காந்து சண்டை போட்டுட்ருக்கூடாது.
யாராவது ஒருத்தரோ 2 பேரோ முன் வந்து வாதாடலாம். இந்த மாதிரி வாதாடி இதுதான் வந்து அங்கே நீதிமன்ற நடைமுறையாக இருக்கும். இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீதிமன்ற நடைமுறையாக இதுதான் இருக்கும். அப்போ எல்லாருமே வக்கீலாகலாம். நீ பாதிக்கப்பட்டிருந்தா, நீ யார் மேலேயா புகார் கொடுத்தா, உனக்கு ஏதாவது குற்றங்கள் இழைக்கப்பட்டால் நீ வந்து உனக்கு உன் சார்பாக நீ வாதாடலாம். இல்லை உனக்கு உன்னால் முடியலையா, நீ வயசில் சின்னதாக இருக்க, கொஞ்சம் விவரம் குறைவாக இருக்க அப்படின்னா உன் வீட்டிலேருந்து, உன் குடும்பத்திலேருந்து, அல்லது ஒரு கூட்டு குடும்பத்திலேருந்து உனக்கு நம்பிக்கையாக தருகிற இன்னொருவரை கூட நீ வாதாடுவதற்காக நியமித்து கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு வாதாடுதல் அப்படிங்கிறது வந்து வழக்கறிஞர்கள், நீதிமன்றம், இப்போ நீதிபதி யாராக இருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு மாதத்தில் 10 பேர் ஆட்சி செய்வாங்க. 10 பெண்கள் ஆட்சி செய்வாங்க. 10 ஆண்கள் அந்த 10 பெண்களுக்கு உதவியாளர்களாக இருப்பாங்க. அந்த 10 பெண்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிற அந்த 10 ஆண்கள் இருக்காங்களா, அந்த 10 பெண்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிற அந்த 10 ஆண்கள் இருக்காங்களா, அவங்க யாராக இருப்பாங்கன்னா அந்த 10 பெண்களின் உறவினர்களாக இருப்பாங்க. அந்த 10 பெண்களுடைய கணவன்களாகவோ, தம்பிகளாகவோ, அப்பாவாகவோ, தாத்தாவாகவோ இருப்பாங்க. இப்படி தான். அப்போது யார் நீதிபதியாக இருப்பாங்கன்னா, ஒரு தெருவை ஆட்சி செய்கிறாங்கல்ல, ஒவ்வொரு மாதமும் ஒரு 10 பெண்கள், அந்த 10 பெண்களுக்கு உதவியாளர்களாக இருக்காங்கல்ல ஆண்கள், இவங்க வந்து அந்த தெருவில் உள்ள பிரச்சனைகளுக்கு அந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் அந்த தெருவில் நிகழ்கிற பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு வரும்போது அந்த அப்போதைக்கு அந்த மாதத்தில் அந்த தெருவை ஆட்சி செய்கிற அந்த 10 பெண்கள், அப்புறம் அந்த 10 பெண்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிற அந்த 10 ஆண்கள், இவர்கள் வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு கூறுகிற நீதிபதிகளாக இருப்பார்கள். அப்போ எல்லாருக்குமே நீதிபதியாக இருக்கிற வாய்ப்பு அங்கே கிடைக்குது. அங்கே நீதிபதினா அப்போ அது ஒரு பிரச்சனைக்கு தீர்ப்பு கூறுகிற அளவுக்கு எல்லாருக்குமே அந்த தகுதி வந்துடுமா அப்படின்னா, அங்கே உள்ள பிரச்சனைகளே ரொம்ப எளிமையானது. அதனால் அதை தீர்ப்பு கூறுறதுக்கு பெரிய சட்ட புத்தகத்தெல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே உள்ள வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை. அதனால் அங்கே உள்ள பிரச்சனைகளுக்கு எளிதாக யார் வேணாலும் தீர்ப்பு கூறலாம். மற்றபடி அவங்க வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து நேர்மையானவங்க, பிறருக்கு இடையூறு செய்யாதவங்க, இந்த மாதிரி அவருடைய இயல்பு மென்மையானவர்கள், இப்படி இப்போ அவருடைய இயல்பு வந்து நல்லா இருக்குது, நல்லவங்க வாழ்கிற உலகம் அது. அப்படி இருக்கும்போது இன்னும் பிரச்சனைகள் அங்கே குறைவாகத்தான் இருக்கும். அதுக்கு தீர்ப்பு அப்படி குறைவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு வரும்போது அதை விசாரித்து தீர்ப்பு கூறுகிற பணியும் எளிதாகத்தான் இருக்கும். அதனால் சுழற்சி முறையில் ஒரு பகுதியை ஒரு தெருவை, ஒரு ஊரை ஆட்சி செய்வாங்க. சுழற்சி முறையில் அனைத்து பெண்களுமே ஒரு தெருவை ஆட்சி செய்வார்கள். அப்படி ஆட்சி செய்யும்போது ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு மாதத்தில் 10 பெண்கள் ஆட்சி செய்வார்கள். அந்த 10 பெண்களுக்கு 10 ஆண்கள் உதவியாளர்களாக, காவலர்களாக இருப்பார்கள். அப்போது எல்லா பெண்களுமே சுழற்சி முறையில் அந்த தெருவையோ அந்த ஊரையோ ஆட்சி செய்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எல்லா பெண்களுமே சுழற்சி முறையில். அதுதான் வந்து மக்களாட்சிங்கிறது. உண்மையிலே அதுதான் மக்களாட்சி. இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் மக்களாட்சி கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி அதான் மக்களாட்சின்றாங்க. அப்படி கிடையாது. மக்களால் ஆளப்படுகிற ஆட்சி தான் மக்களாட்சியை தவிர, அதிலே இருக்குல்ல மக்களாட்சிங்கிறது, அந்த வார்த்தைக்கு அதிலே உண்மை இருக்குது. மக்களால் ஆளப்படுகிற ஆட்சி தான் மக்களாட்சியாக இருக்குமோ தவிர, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி மக்களாட்சியாக இருக்க முடியாது. அதனால் அங்கே வந்து மக்களால் ஆளப்படுகிற ஆட்சி தான். அங்கே சுழற்சி முறையில் அனைவருமே ஆட்சியாளர்களாக, அனைத்து பெண்கள் தான் ஆட்சியாளர்கள். ஆண்கள் வந்து ஆட்சியாளர்களாக இருக்கிற பெண்களுக்கு உதவியாளர்களாக, காவலர்களாக இருப்பார்கள். அனைத்து ஆண்களுமே. இப்போ அந்த மாதிரி சுழற்சி முறையில் அனைவருக்குமே ஒரு வாய்ப்பு. வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் சுழற்சி வந்துக்கிட்டே இருக்கும். சுழற்சி முறையில் அனைவருக்குமே வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நடைமுறை அங்கே நடைபெறும். அப்போது அந்த ஆட்சி செய்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெருவை ஒரு 10 பெண்கள் ஆட்சி செய்வார்கள். 10 பெண்களுக்கு 10 ஆண்கள் உதவியாளர்களாக இருப்பார்கள் ஒரு தெருவு. அதுமாதிரி ஒரு ஊரை வந்து ஒவ்வொரு மாதமும் 300 பெண்கள் ஆட்சி செய்வார்கள். 300 பெண்களுக்கு 300 ஆண்கள் உதவியாளர்களாக இருப்பார்கள். இப்போது நான் சொன்னேன்ல, ஒரு தெருவில் 10 பெண்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் 10 பெண்கள் ஆட்சி செய்வார்கள். 10 ஆண்கள் அந்த 10 பெண்களுக்கு உதவியாளர்களாக இருப்பாங்களா. அப்போ அங்கே 30 தெரு இருக்குது. அப்படின்னா 30 × 10 300 பெண்கள்
ஆட்சியாளர்களாக இருப்பார்கள். ஒரு பெண் வந்து ஒரு நேரத்தில் அதாவது ஒரு பெண் வந்து ஒரு நேரத்தில் தனது தெருவுக்கும் ஆட்சியாளர்களாக இருப்பார், அதே நேரத்தில் வந்து தனது ஊருக்கும் ஆட்சியாளராக இருப்பார். அந்த மாதிரி ஒரு இப்போ 10 பெண்கள் ஒரு தெருவை ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா, அதே 10 பெண்கள் அதே நேரத்தில் தனது ஊருக்கும் தனது ஊரின் ஆட்சியாளர்களாகவும் இருப்பாங்க. அந்த 10 பெண்கள் அப்படின்னா 30 தெரு இருக்கும்போது 300 பெண்கள் ஒரு ஊரின் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள். தனது ஊருக்கும் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள். அந்த 300 பெண்களுக்கு 300 ஆண்கள் உதவியாளர்களாக காவலர்களாக இருப்பார்கள். இது அங்குள்ள நடைமுறை. அப்படி இருக்கும்போது ஆட்சியாளர்களாக அந்தந்த மாதத்தில் பதவி வகிப்பவர்கள் அந்தந்த மாதத்தில் அந்த ஊரில் அந்த தெருவில் நிகழ்கிற பிரச்சனைகளுக்கு விசாரித்து தீர்ப்பு கூறுகிற நீதிபதிகளாக பணியாற்றுவார்கள். 10 நீதிபதி ஒரு தெருவில் நடக்கிற பிரச்சனைக்கு தீர்ப்பு கூறுகிறவர் யாருன்னா 10 நீதிபதி. பார்த்துக்கோங்க, 10 நீதிபதி மட்டும் இல்லை, 10 நீதிபதிக்கும் உதவியாளர்களாக இருக்கிற ஆண்கள், 10 நீதிபதிகளும் பெண்கள், 10 நீதிபதிகளுக்கும் உதவியாளர்களாக இருக்கிற ஆண்கள். இப்படி அங்குள்ள பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 20 பேர் ஒரு தெருவில் ஒரு பிரச்சனை வருதுன்னா 10 பெண்கள் நீதிபதிகள், அவங்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிற 10 ஆண்கள், இவங்க எல்லாம் ஒன்றா கூடி விவாதித்து எது தப்பு எது நியாயம் அப்படின்னு தெளிவாக வச்சுருவாங்க. தெளிவாக தீர்ப்பு கூறிடுவாங்க. இது அங்கே உள்ள நீதிமன்ற நடைமுறை. திறந்தவெளி நீதிமன்றம் தான். அங்கே வந்து நம்மளை மாதிரி கோர்ட்டு பெரிய கட்டடம்லாம் இருக்காது. அது திறந்தவெளி நீதிமன்றம் தான். அங்கே உள்ள பிரச்சனைகளும் அவங்க எளிமையாக தான் வாழ்கிறாங்க. அதனால் எளிமையான பிரச்சனை தான் அங்கே வரும். பெரும்பாலும் அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு தான் வரணும் அப்படின்ட்டுல அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க. அப்படி முடியாத பிரச்சனை தான் நீதிமன்றத்துக்கு வரும். நீதிமன்றத்துக்கு வந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனைகளும் எளிதான பிரச்சனையாக தான் இருக்கும். உடனே அதாவது எதுவும் அடுத்த வாய்தா அப்படின்லாம் உடனே அந்த பிரச்சனைகளுக்கு விசாரித்து தீர்ப்பு கூறுகிற நடைமுறை அங்கே இருக்கும். ரொம்ப காலம்லாம் இழுத்தடிக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு நடைமுறை அங்கே இருக்குது.